Hello all, welcome to J Talks. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு பிகம் சக்ஸஸ், வாழ்க்கையில் எப்படி நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சக்ஸஸ் நம்பர் 1, தாட் கிளியாரிட்டி. நம்ம ஒரு எண்ணங்களில் தெளிவாக இருக்கிறதும், நம்பிக்கையோடு இருக்கிறதும், சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதும், எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதும், ஆஸ்லேஷன் மைண்ட் இல்லாமல் இருக்கிறதும் தான் தாட் கிளியாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராங் தாட்ஸ்லாம் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம சக்ஸஸ்க்கு இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஷன் கிளாரிட்டி, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, நம்ம அந்த ஃப்யூச்சரில் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எதிர்காலத்தில் எந்தெந்த பிஸ்னஸ்லாம் டிமாண்ட் இருக்க போது அப்படின்றது முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதா விஷன் கிளாரிட்டி. சக்ஸஸ் நம்பர் 2, மேட்னஸ் ஃபார் லைஃப் பர்பஸ். இப்போ ஒரு நார்மலான பர்சன் எக்ஸ்ட்ராடினரியாக மாறுறான் அப்படின்னா அவனுக்குள்ள மேட்னஸ் ஃபார் லைஃப் பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படின்னா அவனோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி ஒர்க் பண்ணுறான். இதுக்கு எக்ஸாம்பிள், நல்லா ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர் டெய்லி புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டே வருவாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்களோட கேம் எக்ஸ்ட்ராடினரியாக ஆக்கணும், அவங்க டேலண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குவாங்க. ஆனால் அவங்கள சுற்றி உள்ளவங்க இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க கண்டுக்காம கண்டினியூஸாக யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதா மேட்னஸ் ஃபார் லைஃப் பர்பஸ். சக்ஸஸ் நம்பர் 3, அட்வான்ஸ் கோல் செட்டிங் அண்ட் பிளானிங். வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா பிளான் இருக்கிற ஒரு முட்டாள் பிளான் இல்லாத ஒரு புத்திசாலியை தோக்கடிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம கோல்ஸ்க்கு பிளான் தேவை. அப்போதான் நம்ம கோல்ஸ் கான்சன்ட்ரேஷனாகவும் எக்ஸைட்டடாகவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு இடத்துக்குமே எப்படி, எப்போ, எப்போது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னையிலேருந்து உங்கள் பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அச்சீவ் யுவர் கோல்ஸ். சக்ஸஸ் நம்பர் 4, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்க்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பாசிட்டிவ் நடந்தாலும் எந்த ஒரு நெகட்டிவ் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன வேணும் அப்படின்றதும், எந்த ஒரு முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்றதும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். மற்றவங்களோட லைஃப்பை நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஸோ அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, உங்கள் லைஃப்க்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற. சக்ஸஸ் நம்பர் 5, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் டேக் ஆக்ஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக நான் சக்ஸஸ் ஆகிட முடியுமா, இல்லை சீக்ரெட் மூலியமாக நான் சக்ஸஸ் ஆகிட முடியுமா, இல்லை சப்கான்ஷியஸ் மூலியமாக நான் சக்ஸஸ் ஆகிட முடியுமா, இல்லை இதுக்கு வேறு எதுவும் டெக்னிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டூல்ஸே தவிர நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும். அப்போ தான் இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரில அப்படின்னா அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் டேக் ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thank you all. Let me all see you in next video. Bye bye.